தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். இரண்டாவது ஆண்டாக தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருப்பதாக சொல்வது, பொருளாதார வளர்ச்சி என்பது வெற்று முழக்கம் அல்ல என்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக தமிழ்நாட்டில் மத்திய புள்ளியியல் துறை வெளியிட்டிருக்கக்கூடிய விவரத்தை சுட்டிக்காட்டி தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா இதனை பெருமையாக குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரம் என்ன? பொருளாதார வளர்ச்சி குறித்து தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கார். திமுக ஆட்சியில கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து இரட்டை இலக்க வளர்ச்சி கண்டுள்ளது. திராவிட நாயகன் முதலமைச்சர் அவரின் அரவணைப்பில் வளரும் நம் தமிழ்நாடு என்று குறிப்பிட்டிருக்கார். இது சாதாரண வளர்ச்சி அல்ல, திட்டமிட்ட முன்னேற்றம் என்பதை இது நிரூபிக்கிறது என்றும், இதுவே அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட திராவிட மாடல் வளர்ச்சி என்றும், இதில் முக்கிய தகவல் என்னவென்றால் இந்திய அளவில் இது அதிகம் என்பதை கடந்து ஏற்கனவே உயர்ந்திருக்கும் ஒரு மாநிலம் இவ்வளவு வேகத்தில் வளர்வது உலக அளவிலும் அரிது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். இது சாதாரணமாக கிடைத்த வளர்ச்சி அல்ல, உழைப்பு 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 மிக கடின உழைப்பினால் கிடைத்த வெற்றி என்றும், திமுக ஆட்சியின் முந்தைய காலங்களிலும் இது போன்ற வலுவான வளர்ச்சி பதிவாகியுள்ளது. தொடர்ந்து 15 முதல் 20 ஆண்டுகள் இப்படியான வளர்ச்சி நடந்தால் சீனா, தென்கொரியா போன்ற வளர்ச்சி இங்கேயும் நிச்சயம் சாத்தியம்தான். 2030க்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதார மாற்ற இலக்கை உறுதியாக தன் கையில் எடுத்துள்ளார் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் என்றும், இந்த வளர்ச்சி அடுத்த 5 ஆண்டுகள் தொடரும். இந்த பாதையை வலுப்படுத்தி முதலீடு, தொழில், வேலைவாய்ப்பு, வளர்ச்சியை முன்னெடுத்து வரும் திராவிட நாயகன் அவர்கள் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி இது. தமிழ்நாடு வளர்கிறது, தமிழ்நாடு வழிகாட்டுகிறது என்று எக்ஸலத்துல தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா பொருளாதார வளர்ச்சி குறித்து பதிவிட்டிருக்கார். நன்றி கோகுல்.